ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து 34 இன்ச்சு. இதை எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அளவு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அழகாக வந்து கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன். நேர் கட்டிங் மட்டும்தான் நீங்கள் இது மாதிரி அளவு எடுக்கணும். கிராஸ் கட்டிங் வந்து இந்த மாதிரி அளவு எடுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங் எப்படி அளவெடுத்து தைக்கணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன், வேணா பாருங்கள். இப்போ உடம்பு சுற்றளவு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஐப்பட்டி பக்கம் எடுக்கும்போது ஐப்பட்டியை விட்டுறணும். இந்த கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்ட் சென்டர் வருது பார்த்தீங்களா, ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் உடம்பு சுற்றளவும் ஜாயிண்ட் ஆகுதுல, அதுக்கு நேராக டேப்பை அந்த சைடு ஜாயிண்டில் வச்சுட்டு ஐப்பட்டி வரைக்கும் அந்த அதாவது தையலோட முடிச்சுக்கணும். ஐப்பட்டியை வந்து விட்டுறணும். ஐப்பட்டி வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. ஃபஸ்ட்டு ஐ எங்கே வருதோ அங்கே தான் எடுக்கணும். என் முன்னைக்கு வந்து உங்களுக்கு இறக்கமாக கூட இருக்கலாம். இப்படி அளவு எடுக்கும்போது கிராஸாக கூட வரலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஐ ஃபஸ்ட்டு ஹூக்கு அதுக்கு நேராக வர அளவு தான் எடுக்கணும். 8.5 இன்ச்சுங்களா. இப்போ இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ ஹூக் பட்டி பக்கம் எடுக்கும்போது ஹூக் பட்டியை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஹூக்குக்கு நேராக டேப்பை வச்சுட்டு அதுக்கு நேராக ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் எடுங்க. 8.5 இன்ச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது. ஒருவேளை ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும்போது ஈக்குவல் பண்ணி நம்ம அதை சமமாக பிரிச்சுக்கணும். ஒருவேளை இங்கே 9 இருக்குது, இங்கே 8.5 இருக்குது அப்படின்னா 8.75 எடுத்துக்கணும். சமமாக பிரிச்சுக்கணும். ரெண்டாக அப்படியே சேர்த்துட்டு அதை சமமாக பிரித்து உடம்பு சுற்றளவு அதில் ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டு அதை 4ஆல் பெருக்கிக்கணும். இப்போ இதில் 8.5 இன்ச்சு ரெண்டு பக்கமே நமக்கு சரியாக இருக்குது. அப்போ அந்த ஒரு பாகத்தில் 8.5 இன்ச்சுன்னு வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை இன்ட்டு 4, 8 × 4, 8 × பெருக்கல் குறி போட்டு 4 அப்படியே நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதோட அளவு வந்துடும். 4 × 8 32, 4 2. ஸோ 32 2 34. இப்போ உடம்பு சுற்றளவு இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு கழுத்தகலம், ஷோல்டர் அகலம்லாம் நான் ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி காட்டுறேன். முன்கை சுற்றளவு எடுத்துக்கலாம். 5.25 இருக்குது. 5.25. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக வர ஸ்லீவோட அளவு இப்படி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு இருக்குது. சில நேரங்களில் முன்கை சுற்றளவோட 1 இன்ச்சு மட்டும் கூட இருக்கும். ஒரு சில ப்ளவுஸில் 1.25 இருக்கும். இதுவே எல்போ ஸ்லீவ் அப்படின்னா முன்கை சுற்றளவோட 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு இந்த இடத்துல அதிகமாக வரும். இது சின்ன கை, ஷார்ட் கை தான். ஸோ இப்போ நமக்கு இந்த அளவு பார்த்தீங்கன்னா இழுத்து அளக்கும் போது 6.5 இன்ச்சு வருது. இப்படி நார்மலாக வச்சுட்டு பார்க்கும்போது 6.25 வருது. நம்ம இப்படி நல்லா இழுத்துட்டு அளக்குறோம்ல, அந்த அளவு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் 2x2 கிளாத்து தான், நமக்கு சுருங்கும்ல, அதனால் நல்லா இழுத்து அளந்துட்டு போடும்போது நல்லா இப்படி இழுத்து தான் நீண்டு தான் கொடுக்கும் இந்த ப்ளவுஸோட கிளாத்து. ஸோ 6.5 இன்ச்சு இருக்குல்ல, அதையே நம்ம வச்சுக்கலாம். இப்போ முன்கை சுற்றளவுலேருந்து ஆம்ஹோல் சுற்றளவு ரெண்டும் எடுத்துக்கிட்டோம். உடம்பு சுற்றளவு எடுத்துக்கிட்டோம். கழுத்தகலமும் ஷோல்டர் அகலமும் நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு எதுவும் இப்போதைக்கு நம்ம அதிகமாக எடுக்க தேவையில்ல. இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடுப்போட இறக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காங்க இப்போ கஸ்டமர். இப்போ இந்த இடுப்பு இறக்கம் அதிகமாக வைக்கும்போது நம்ம என்ன செய்யணும், உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு கேட்டுங்க. உடம்புலாம் எந்த மாற்றமும் இல்லை, இடுப்பு மட்டும் இறக்கம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பெல்ட்டோட பேக் சைடு ஈக்குவலுக்கு பேக் சைடுக்கு ஈக்குவலாக பெல்ட்டோட உயரத்தை தான் நம்ம அதிகமாக்கிக்கணும். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் கை வைக்கவே கூடாது. அதாவது இந்த டாட் பிடிக்கிற உயரம், டாட்டோட அகலம் இதிலலாம் கையை வைக்கவே கூடாது. ஒருவேளை இடுப்பு இறக்கமும் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சுற்றளவும் கொஞ்சம் லூஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இறக்கத்தை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு டாட்டோட அகலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். மற்றபடி உடம்புல எந்த கரெக்ஷனும் இல்லைன்னா இடுப்பு இறக்கத்துக்கு அதை வந்து சைடில் பெல்ட்டில் தான் நம்ம ஈக்குவல் பண்ணி சைடு ஜாயின் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஓரளவுக்கு 8.25 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு. நெக்கோட இறக்கம் இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு டீப் நெக்காக வரும்போது எந்தெந்த அளவுகள் மாறும்னு. டீப் நெக் வரும்போது கழுத்து அகலம் கொஞ்சம் குறையும், ஷோல்டர் அகலம் கொஞ்சம் குறையும். ஏன்னா விரிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு கீழே இறக்கம் அதிகமாக. அப்போ ஷோல்டர் அகலத்தை நம்ம கரெக்ட் பண்ணோம்னா தான் கழுத்து அகலம் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இறங்குதுன்னு சொல்லுவோம்ல, லூஸ் ஆகாமல் இறங்காமல் கொஞ்சம் டைட்டாக நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து வலிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா டீப் நெக் வைக்கும்போது கழுத்து அகலம் தான் குறைக்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி வந்து நல்லா டீப் நெக் தான். 8.25 8 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு கீழே போயிடுச்சுனாலே உங்களுக்கு நெக்கு நல்லா இறக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கழுத்து அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கிளாத் வந்து இதை மாதிரி மடித்து போட்டிருக்கேன்.
நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லியுமே ஒரு சிலர் வந்து ஸ்பீடாக இருக்குங்கிறீங்க. இதை விட பொறுமையாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு சிலருக்கு ரொம்ப பொறுமையாக காட்டினோம்னா வீடியோ போர் அடிச்சிடும். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதான் செய்யலாம். இதை விட வந்து நான் பொறுமையாக, இதுவே நான் பொறுமையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அப்படி புரியலன்னா 2 தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். 2 தடவை 3 தடவை. எப்படியுமே தையல் கிளாஸ் போனீங்கன்னா ஒரே கிளாஸில் நீங்கள் தையல் கற்றுக்க முடியாது. அது மாதிரி தான் வீடியோ பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ வந்து இது பிட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க கிளாத்து 1 மீட்டர். இப்போ இதை மாதிரி பிட்டில் எடுத்து கொடுக்கும்போது இந்த பிரிண்டட் வந்து நமக்கு உங்களுக்கு ஸ்லீவ் பக்கம் லெஃப்ட் சைடு வரா மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா பெல்ட்டு, அதாவது ப்ளவுஸ் போடும்போது எந்த இடம் மறைவாக இருக்குமோ அந்த இடத்துல வர மாதிரி இந்த பிரிண்டடை வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். அதாவது கரபாகம் இருக்குல்ல, இது 2 இப்படி மடிச்சிருக்கோம். அதாவது மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்குது. இந்த மடிப்பு பாகம் அப்படி இருக்கும் கிளாத்து, அதை வந்து நம்ம பக்கம் 2ஆக மடித்து இப்படி போட்டிருக்கோம். இது வந்து குறுக்கு பீஸ்னு சொல்லுவோம், அதை மாதிரி தான் வச்சுருக்கோம். கரபாகத்தை வந்து ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம். கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் பிசுறு பாகம் தான் இருக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு கிராஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இன்னும் நமக்கு 2 பக்கமும் அளவு எடுக்கும்போது இடுப்பு இறக்கும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா. இப்போ பேக் சைடு எப்போதும் போல் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 2 இன்ச்சு கிளாத்து தாராளமாக விடுங்க மடித்து தைக்கிறதுக்கு. நான் எப்போவுமே 2 இன்ச்சு தான் விடுறேன். 1.5 1.25 விடுறது அவங்கவுங்க விருப்பம். நான் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளியும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வைக்கணும்ல, அதுக்காக வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்ஜின் வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு 1/2 இன்ச்சு இடுப்பு இறக்கம் அதிகமாக கேட்டிருக்காங்கல்ல, டேப்பை இதை மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு கேட்டால் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்லங்கனால இப்போ இதை மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ளே இந்த மார்க்கிங் வர மாதிரி ஒரு மார்ஜின் வரைஞ்சிருக்கேன். இவ்வளோ தான் இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க. ரொம்ப வேணால் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக இருந்தால் போதும்னதுனால நம்ம அது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் மாதிரி இருக்கும். ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் நெக்குக்கும் இப்படியே 2ஆக சமமாக மடிங்க. இப்படி மடித்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஷோல்டரோட முனை வந்து இந்த ஆம்பூல் ஜாயிண்ட், அதுதான் சென்ட்ரு. ஷோல்டர் சென்டராக மடிச்சுட்டு அதுக்கு நேராக இப்படி மடிங்க ப்ளவுஸை. ஒன்று டாட் கிட்ட வரலாம், இல்லை தள்ளி வரலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. எந்த இடத்துக்கு நேராக வருதோ இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இடுப்பு இறக்கம் வந்து உங்களுக்கு சரியான அளவு வேணும்னா ஒரு மார்ஜின் மட்டும் வரைஞ்சிட்டு இதில் வச்சு அளப்போம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இடுப்பு இறக்கத்தை இந்த இடத்துல வச்சுக்கணும். ப்ளவுஸோட முனையை இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து ஷோல்டரில் மார்க் பண்ணுங்க. ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ மொத்தமாக இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 15.75 இருக்கா. ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட் பிடிச்சி தப்போம்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு மறைஞ்ச மார்க்லேருந்து மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக இறக்கம் எவ்வளோன்னு பாருங்கள். 16 இன்ச்சு இருக்கா. இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இதை மாதிரி 16 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த ஏன்னா ஷோல்டர் வந்து இதுக்கு நேராக மார்ஜின் போடணும்ல, அதுக்காக. இப்போ ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்கேலோ 3/4 ஸ்கேலோ நீங்கள் இந்த மார்ஜின் வந்து இங்கே போட்ட மாதிரி 1 அடி 1 ஸ்கேல் அளவுக்கு தேவையில்ல, கொஞ்சம் கம்மி பண்ணி இங்கே மார்ஜின் போட்டுங்க. இப்போ கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் நான் சொல்கிற மாதிரி எடுங்க. ப்ளவுஸோட ஹூக் பட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தை எடுத்துங்க. இப்போ இதில் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு உள் பக்கம் கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். மடித்து தானே உள்ளே தையல் பண்ணியிருப்போம். அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்படி இது பேக் பீஸ் தான், ஆனால் இதில் ஒரு 1/2 இன்ச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹூக் பட்டி இருக்குல்ல, இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வைங்க. இந்த ஹூக் பட்டியோட முனையை 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்கில் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அப்படியே வச்சுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி வைக்கிறோம். இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சி வைலுங்க. அப்போ தான் உங்களுக்கு கழுத்தகலம் கரெக்டாக வரும். லூஸ் கொடுக்காம இந்த இடத்துல ஒரு விரலை வச்சிங்க. அப்படி இந்த விரலை இப்படி ப்ளவுஸை வந்து இப்படி நீவி விட்டுங்க. இதை மாதிரி எடுக்கும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணியிருக்கணுன்னே தேவையில்லை. மேக்ஸிமம் 2x2 கிளாத் வந்து உங்களுக்கு சுருக்கமாக தான் கொடுப்பாங்க. என்ன நினச்சி சுருக்கமாக தான் வரும். மேக்ஸிமம் அயன் பண்ணி யாரும் இதை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அயன் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தடில் கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைங்க.
நான் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், டக்கு டக்குன்னு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்னாடி பின்னாடி நான் அப்படியே மார்க் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு புரியாதுல்ல, அதனால் கரெக்டாக ஜாயிண்ட் வர இடம் ரெடி அளவு வந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ ப்ளவுஸ் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்குது தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு. இப்போ 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி 2.25. கழுத்தாகலை மட்டும் நீங்கள் எப்போவுமே எடுக்கிறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுங்கள். அளவு வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ண தேவையே இல்லை. இப்போ ஷோல்டர் அகலம் 4.75 இருக்குது, 5.25 மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மட்டும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற எடுத்துக்கிட்டால் 1/2 இன்ச்சு விடுங்க. கழுத்து அகலம் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ கழுத்து அகலம் கட் பண்ண வேண்டிய அளவு 2.25, ஷோல்டர் அகலம் கட் பண்ண வேண்டிய அளவு 5.25 இருக்குது. அடுத்ததான் இந்த ப்ளவுஸுக்கு நெக்கோட இறக்கம் எடுத்துக்கலாம். நெக்கு இறக்கிறதுக்கு இப்படி சைடு ஜாயிண்ட் இருக்கும்ல ப்ளவுஸில், அதை ரெண்டையும் இப்படி ஒன்றா வைங்க. அதுக்கு நேராக இப்படி சென்ட்ரு பிடிச்சிங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு வந்துடும். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு கழுத்தோட இறக்கத்தை சரியான அளவை மார்க் பண்ணிக்கங்க. சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோமா. இப்போ இங்கேயும் 1/4 இன்ச்சு மேலே தள்ளி தையலுக்கு மார்க் பண்ணால் போதும். இப்போ இந்த ப்ளவுஸோட நெக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 1 பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு கழுத்து வந்து ரொம்ப அகலம்லாம் கேட்கல, நார்மலான ஷேப் இருந்தால் போதும். அதனால் மேலே வச்ச 2.25 இங்கேயும் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு வேளை கழுத்து உங்களுக்கு அகலமாக கேட்குறாங்கன்னா மேலே வச்ச அகலத்தையே கீழேயும் வச்சுட்டு நீங்கள் ஷேப் கொடுங்க. உங்கள் லீனான பாடி அப்படிங்கிறனால இங்கே இந்த இடத்துல அதிகமாக அப்படி குறைஞ்சோம்னா ஷோல்டர் போஜன்னு சொல்லுவோம்ல, அந்த எலும்பு வந்து தெரியும். அதை மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பாக்ஸ் லைன் சரியாக வரைஞ்சிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் அவ்வளோதான் கொடுத்துக்க வேண்டியதான். ஒரு இந்த கேப் வந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இப்படி ஷேப் கொடுக்கும்போது நமக்கு போட்டிருக்கும்போது கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ ஆம்ஹோல் இறக்கம் எடுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு முன்பக்கம் இறக்கம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட், அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ சைடு ஜாயிண்ட் இந்த மாதிரி சைடு பக்கம் ஆம்ஹோல் கிட்ட ஜாயிண்ட்டுக்கு நேராக சைடு ஜாயிண்ட் வரும்ல, இதுக்கு நேராக இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இங்கே வைக்கக்கூடாது, மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வைங்க. இதுக்கு நம்ம இந்த அளவுக்கு இந்த பெல்ட்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சைடு ஜாயின் பண்ணும்போது. இப்போ இதை மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரும்ல, இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து 5.25 இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 5.25 இருக்கா, 1/2 இன்ச்சு மேலே தள்ளணும். ஜாயிண்ட்லேருந்து மேலே பிசுறு வந்து மேலே தானே வரணும் நமக்கு. இப்போ ஆம்ஹோல் இறக்கம் வந்து 5.25. இப்போ இதே அளவை இதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வச்ச 5.25 இங்கே வச்சுக்கணும். இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணிக்கலாம், பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு இது வந்து கார்னரா, ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்துப்போம். இப்படி கரெக்டாக வைங்க. இந்த ஷேப் வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு அது மாதிரி வச்சுட்டு டேப்பை இங்கேருந்தே வச்சு 7.5 ஒரு பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 7.25 இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ உடம்போட சுற்றளவு 8.5 இன்ச்சு இருக்குல்ல, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு 1.25 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு அந்த அளவுக்கு இந்த ஒரு கேப் விட்டுக்கலாம். இப்போ இங்கே மொத்தமாக 8.5 1.25 விட்டுருக்கோம், 10.25 இன்ச்சு இருக்குது. அதை எப்படி கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துங்க. இதை ஆம்ஹோலில் கூட குறைச்சி நம்ம கரெக்ஷன் பண்ணோன்னா எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உடம்பு சுற்றளவையும் இந்த சென்ட்ரு மார்க் இல்லை அதுக்கு அதையும் இப்படி ரவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு இது தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம கையாலேயே வரைஞ்சிக்கலாம். இருந்தாலும் ஒரு வீடியோவில் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இதை வந்து வச்சு வரைகிறேன். நார்மலாக நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மேக்ஸிமம் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு பார்க்கலாம். மேலே மார்க் பண்ணுறோமா, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு கரெக்டாக அந்த கட் பண்ண வேண்டிய அளவில் என்ன அளவு வருதுங்கிறத பார்ப்போம். 7.25 வருதா, இது அப்படியே இருக்கட்டும். இது கம்மியாக இருக்கா, ஆனால் நீங்கள் இதை கரெக்ஷன் பண்ணக்கூடாது.
இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் எந்த இடத்துக்கிட்ட வருது பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு டாட் லைன் வந்து நான் அப்படியே வரைகிறேன். ஏன்னா இதுதான் நமக்கு ஸ்லீவ் வந்து தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு ஆம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணுவோம். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட நமக்கு 7.25 தான் வந்துச்சு. ஆனால் நம்ம தையல் வர வேண்டிய இடத்துல டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பார்க்கும்போது இந்த 7.5 ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 7.25 இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வருதா. அப்போ நீங்கள் இந்த இடத்த கட் பண்ணுற அளவை குறைச்சலாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சரி பண்ணவே கூடாது. சரி பண்ணிட்டீங்கன்னா ஆம் ஹோல் சுற்ற அளவு அதிகமாக போயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த கரெக்ஷன் ஆம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஆம் ஹோல் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ மேலேயும் கீழேயும் நீங்கள் ஒரே அளவு நம்ம வச்சுருக்கோமா, ஸ்டிச்சிங் அப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கிராஸ் எடுப்பேன். என்னோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். பேக் பீஸ்க்கான வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டு எப்படி அளவு மார்க் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை விட நீங்கள் இங்கே அளவு கம்மியாக இருக்குன்னு இங்கே கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆம் ஹோல் சுற்றளவு உங்களுக்கு லூஸ் கொடுக்கறது எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ ஆம் ஹோல் கட் பண்ணுற மெத்தடு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் வந்து நான் 1.25 இன்ச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து நீங்கள் இந்த ஆம் ஹோல் சுற்றளவு அளந்து பார்க்கும்போது இதில் கூட குறைச்ச நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம். கம்மியாக 1.25 விட அதிகமாக தான் வரும். 1.25க்கும் கம்மியாக யாருக்குமே அந்த ப்ளவுஸ்க்கு வராது. 1.25 அப்படிங்கிறது நார்மலாக எல்லா அளவுக்கும் பொருந்தும். ஒரு சிலருக்கு மட்டும் 1.5 இன்ச்சு வரலாம். ஸோ அவ்வளோதான். பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோமா, இதை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அப்படியே ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி, ஃபஸ்ட்டு ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டோமா, இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சைடு கட் பண்ண இடம் மேலே இருக்கா, இன்னொரு பிசுறு வந்து கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழ்ப்பக்கம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி 4 கிளாத்தை வந்து மடிச்சுப்போம். இந்த 4 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடித்து போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக தெரியும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் இதில் வந்து கிராஸ் வந்து ரொம்ப இல்லை. நார்மல் ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைப்போம். அப்புறமா தான் ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச் வரைக்கும் மடித்து தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணுவோம். அதுக்கு 1.25 இன்ச்சு இப்போ கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மார்ஜின் எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு முன்கை சுற்றளவு நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்தால் சரியாக வராதுங்கிறது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. அது மாதிரிலாம் கிடையாது. 2 ஸ்லீவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். உடம்புல போடும்போது வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் லெஃப்ட் ஸ்லீவ் வச்சு நீங்கள் 2 ஸ்லீவுமே கட் பண்ணி தைங்க, எந்த ஃபால்ட்டும் வராது. இப்போ முன்கை சுற்றளவை இந்த மாதிரி மார்ஜினில் வச்சுருங்க. இது வந்து முன்கை சுற்றளவு. இப்போ ஸ்லீவோட நீளம், இப்போ ஆம் ஹோல் சுற்றளவு நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து இதே மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ஆம் ஹோல் சுற்றளவும் ஸ்லீவ் சுற்றளவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இதே மாதிரி எதுவுமே மாறாமல் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸ்லீவோட ரெடி அளவு அதுலேருந்து மேலே தள்ளி ஸ்லீவோட ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஆம் ஹோல் ஜாயிண்ட்டுக்கு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லீவோட சென்டர் மாதிரி பிடிச்சிங்க, இந்த இடத்துக்கிட்டையும் சென்டர் பிடிச்சிட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ இது ஆம் ஹோல் ஜாயிண்ட்டா 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணும்போதே தையலுக்கெல்லாம் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவோட உயரம் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமாக இந்த மார்ஜினோட சேர்த்து நான் சொல்கிறேன் 8 இன்ச் இருக்குது. ஆனால் ரெடி அளவு இந்த ஸ்லீவ் உயரம் வந்து 6 இன்ச்சு, கீழே 1.25 இன்ச்சு, மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, எல்லாம் சேர்த்து 8 இன்ச் இருக்கா. இங்கேயும் அதே 8 இன்ச்சு வச்சு பார்க்கும்போது அடிக்க இறக்கம் 3 இன்ச்சில் இருக்குது கரெக்டாக. இப்போ ஆம் ஹோல் சுற்றளவு ஃபஸ்ட்டே நம்ம எடுத்தோம்ல 6.5 இன்ச் எடுத்தோமா, அதை இந்த கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அப்படி குறுக்க டேப்பை வச்சுட்டு அந்த 6.5 இன்ச்சுங்கிறத இது மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு லைன் வரைஞ்சிங்க, கிராஸாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்டு சென்டர் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம்ல, அவ்வளோதான். இந்த ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணும்போது கிளாத்து நவராமல் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி மார்க் பண்ணுங்கள். மேலே வரைக்கும் குடைய தேவையில்ல, இந்த இடத்துல தான், அதாவது
அந்த ஆம்போல் கிட்ட நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடமும் இந்த இடமும் மேட்ச் ஆகும். அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நமக்கு உள் வளைவு இது மாதிரி எடுத்தால் போதும். 1/2 இன்ச்சுக்குள்ளே எடுத்தால் போதும் இந்த மாதிரி சைஸ் உள்ள ப்ளவுஸ்க்கு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணிப்போம். இப்போ வந்து இது அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து மடித்து தைக்க வேண்டிய இடம். ஆம்ஹோல் சுற்றளவு இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு, ஸ்லீவோட சென்ட்ரு ஒரு மார்க்கு. இப்போ மேலே இருக்கிற 2 கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இதை இப்படி விரித்து போட்டுக்கிறனாலும் போட்டுக்கிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே இந்த உள் வளைவு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மெத்தடில் ஆம்ஹோல் ரவுண்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவ் வேலை முடிஞ்சிருச்சா. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு ப்ளவுஸோட பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற கிளாத்தை அப்படியே விட்டுருங்க, பெல்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். அதனால் அதுக்கு கீழே இதை மாதிரி பேக் பீஸ் இதை மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கங்க. கழுத்தோட இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதில் ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி, அதாவது பேக் பீஸை வச்சுட்டு ஒரு 2 இடத்துல அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடும்போது உங்களுக்கு நேராக வரும். ஸோ அவ்வளோதான் பேக் பீஸ். இதுதான் நமக்கு ப்ளவுஸோட ரெடி அளவு. இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பெல்ட் கட் பண்ணி காட்டுறதுக்காக பேக் பீஸு பேக் சைடு இடுப்போட மொத்தம் இறக்கம் என்னவோ அதை ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு முன்கை இறக்கம், முன் கழுத்து இறக்கம், டாட்டுக்கு இறக்கம் இதெல்லாம் எடுத்துப்போம். சேம் அதே மாதிரி ஹூக் பெட்டி பக்கமே எடுத்துங்க. இது வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து ஜாயிண்ட்டுக்குள்ள இடம். அதே மாதிரி இதுதான் ரெடி அளவு. நமக்கு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தை கரெக்டாக இதை மாதிரி வைங்க. இந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி தள்ளி தான் வைக்கணும் நீங்கள். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேர வேண்டிய இந்த ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ண இடம் விடலையான்னு சில பேர் கேட்குறீங்களா. இப்போ இதை மாதிரி வச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள இடம் இருக்கா. அப்போ இதை விட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து முன்னாடி மார்க் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணுங்கள். எப்போவுமே எல்லா நெக் சைடும் நம்ம 1/4 இன்ச்சு தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் இறக்கம் எடுக்கும்போது 1/2 இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா முன் நெக் வந்து அதிகமாக இறக்கமாயிடும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கழுத்து லூஸ்லாம் கண்டிப்பாக வராது. இப்போ பெல்ட்டோட ஜாயிண்ட்டு அதுலேருந்து 1லேருந்து 1.25 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த டாட்டோட இதை மாதிரி பிடிங்க, அப்படியே ஷோல்டர் சென்டரை பிடிங்க. இப்போ இங்கேருந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நேராக வைங்க. தையல் வந்து 2வது கோட்டில் இருக்கணும். ஷோல்டர் கிளாத்தோடு இருக்கிறது மேலே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே உள்ள மார்க்கிங்கில் தான் நம்ம இந்த ப்ளவுஸோட தையல் இருக்குது, ஷோல்டர் தையல். இப்போ அதுக்கு நேராக இந்த மாதிரி ப்ளவுஸை பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட இந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. 12 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12.25 எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா, கிராஸ் அப்படிங்கிறது இந்த ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கும் உள்ள கேப் தான் நமக்கு நான் கிராஸ்னு சொல்கிறேன். அது வந்து 2.25 இன்ச்சு இருக்குது நமக்கு. இப்போ இந்த இடம் வந்து 12.25 இருக்கா. இப்போ நெக்கோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் லைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை அப்படியே கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 5.25 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 10.25 இருக்குது. இங்கே 12.25 பார்த்தோமா, அப்போது 10.25 11.25 12.25. அப்போ 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி நமக்கு இந்த கிராஸ் இருக்குது. அதாவது இந்த ப்ளவுஸுக்கு இது வந்து
பிரஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிராஸ் வரும். 1.25 இருக்குது 1.5 இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கும். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து அதை வந்து லூஸ் அதிகமாக கேட்குறாங்க, நல்லா எடுப்பாக கேட்குறாங்கன்னா ஒரு 12.5 இன்ச்சு வைங்க, 12.5 12.25 வைங்க. வச்சுட்டு நல்லா 2 இன்ச்சு இந்த கிராஸ் எடுங்க. இந்த டாட் பிடிக்கிற அகலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. அப்போ வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி எக்ஸ்டென்மாக அதிகமாக கேட்குறவங்களுக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னுட்டா நீங்கள் இதில் எந்த கரெக்ஷனும் பண்ணாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிவிட்டு பேக் சைடு அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3.5 இன்ச்சா. பேக் சைடும் அதே அளவுக்கு வைக்கலாம், இல்லை அதிகமாக கூட நீங்கள் வைக்கலாம். 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு மார்க் பண்ணி இந்த அளவுக்கு கிராஸ் எடுத்துருக்கோம். அவ்வளோதானா? இப்போ இது சென்டர் டாட்டா. ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுருங்க. இதுலேருந்து ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட்டோட அகலம் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு 1 பாயிண்ட் தான் நமக்கு இந்த ப்ளவுஸ்க்கு டாட்டோட அகலம். ஸோ இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதில் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளக்கலாம் இல்லையா? இல்லை என்ன அளவு இருக்குன்னு பார்த்துங்க. அந்த மெயின் டாட் மெயின் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு 2 1 பாயிண்ட் இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்கா, 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்க்கணும்ல, சேர்த்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு இருக்கா. இப்போ இந்த டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 1.25 1.5 இன்ச்சு கேப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஒரு 1.25 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஷேப் வந்து இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மாதிரி ஒரு மார்ஜின் வரைஞ்சிக்கும். இதுதான் டாட் பிடிக்க வேண்டிய அகலம். 2 சைடும் ஒரு 1/4 இன்ச்சு டாட் பிடிப்போம். இது வந்து சென்டர் டாட்டு. இதில் வந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறோம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உள் வளைவு குடையிறதுக்கு மேலேருந்து இப்படி டேப் வைங்க. ஒரு 2.25 3 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே உள் வளைவு வந்து எடுத்துங்க. அந்த டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, 3வது டாட்டு, அந்த இடத்துக்கிட்ட மட்டும் இந்த உள் வளைவு கொடுத்தா போதும். இப்போ அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே கட் பண்ணும்போது இந்த மார்ஜின் போட்டிருக்கோம், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறோம். டாட் பிடிக்க வேண்டிய இடத்துக்கிட்டலாம் அது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கும் போது நமக்கு 2 பக்கத்துக்கும் சேர்ந்தா மாதிரி இந்த மார்க் விழும். இப்போ இந்த இடத்த இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு இந்த மார்க் வந்து தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ வந்து அளவு வந்து மாறாது. இப்போ நெக்குக்கு வந்து இந்த சைடு கிராஸ் எடுக்கிறோம்ல, இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கு தேவை கிடையாது. நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா இழுத்து போடும்போது ரொம்ப டைட் ஆகிடும். இதுவே கிராஸ் கட்டிங் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அப்படி கிராஸ் எடுக்கலாம். இப்போ நேர் கட்டிங்க்கு இது தேவை கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டு கிளாத்து. இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட்டு கிளாத்துக்கும் ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கும் நெக்கு கிராஸ் பீஸுக்கும் உள்ள கிளாத்து. இது மீதி எல்லாத்துக்கும் நம்ம இந்த கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பெல்ட்டோட அளவு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். பேக் பீஸ் இதை மாதிரி வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே ஃப்ரண்ட் போர்ஷன் இதை மாதிரி வைங்க. ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த கேப்பை அளவு எடுத்து நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. இதில் கரெக்டான அளவு வரத்துக்கு இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம எடுக்கிற அளவுலேருந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தா போதும். இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து தான் அளவு எடுக்கணும். 3.5 இந்த பக்கம் 3.25
3.25 இருக்குது, 3.5 இருக்குது. இந்த கேப்பு தான் நமக்கு அளவு வந்து பெல்ட்டோட அளவு. அதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கிறோமா? இப்போ இந்த நீளம் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அகலம், அதாவது பேக் பீஸோட இந்த மாதிரி மொத்த அகலம் எடுத்தோம்ல, அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ 10.25 எடுத்தோம், 9.25, 9.5, ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி எடுத்தோம்னா போதும் இந்த நீளத்துக்கு. இப்போ வந்து இதில் தையலுக்கு கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு வேணுமோ 1 இன்ச்சு வந்து நான் கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3.25 எடுத்தோமா, அந்த 3.25லேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25. இப்போ பேக் சைடு 3.5 இன்ச்சு எடுத்தோமா, 1/2 இன்ச்சு சேர்த்து 4. இப்போ ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிவிட்டு 2.25 கிராஸ் எடுத்தோம்ல, அதாவது ப்ளவுஸில் ஹூக்பட்டியிலேருந்து இந்த கிராஸ்னு நான் சொல்கிறது இந்த இடம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2.25 இங்கே வைங்க. இப்போ மொத்தமாக ஃப்ரண்ட்டில் 5.5 இன்ச்சு இருக்குல்ல, அந்த 5.5 இன்ச்சை இந்த 2.25 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வச்சுட்டு 3/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷேப் வந்து கொடுங்க. இதுதான் பெல்ட்டோட ஷேப் கொடுக்க வேண்டிய அளவு. இங்கே வளைவாக எடுக்கிற மாதிரி பேக்கில் வந்து வளைவாக கொடுக்கக்கூடாது, லைட்டாக மேலே ஏறின மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஷேப் கொடுங்க. இப்போ மடித்து தைக்க வேண்டிய இடம் பெல்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனு, பேக் சைடில் மடித்து தைக்க வேண்டிய இடம். கிளாத் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அதை நான் தைக்கும்போது சரி பண்ணிக்குவேன். அவ்வளோதான் பெல்ட்டோட அளவு. இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது. பெல்ட்டை வச்சு அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் 1/2 இன்ச்சு வந்து இதில் 1/2 இன்ச்சு இப்படி தானே ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு இருக்குல்ல, இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பெல்ட் மேலே இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு சைடு ஜாயிண்ட் இந்த நேராக மார்ஜின் பண்ணியிருக்கிற இடம் வந்திருக்கா. ஸோ பெல்ட் வந்து நமக்கு தைக்கும்போது தைச்சதுக்கு அப்புறமும் நமக்கு எந்த அப் அண்ட் டவுனுமே வராது. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ்க்கு எல்லா வேலையுமே நம்ம முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹூக்பட்டி ஐப்பட்டி மற்ற விஷயங்கள் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் அப்போ நெக்கு கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் அப்போ கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.